தன்னுடன் இருக்கக்கூடிய கிரகங்களின் ஆற்றலையும் தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் ஆற்றலையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அதனை மேக்னிஃபை பண்ணி அதனை ஆம்பிளிஃபை பண்ணி பல மடங்கு அதனை ஒளிப்பெருக்கி போல் செயல்பட்டு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் பாசிட்டிவையும் கொடுப்பார், நெகட்டிவையும் கொடுப்பார். ஆனால் அவர் இப்பொழுது குருவின் பார்வையில் இருப்பதனால் பாசிட்டிவை மட்டும்தான் கொடுத்து ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதியின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகிறார். அப்போ தனம் குடும்பம் வாக்கு குறிப்பா இதுல யார் மூலமெல்லாம் உங்களுக்கு ஆதாயம்னா, இடம் பூமி மூலம் ஆதாயம், சகோதரர் மூலம் ஆதாயம், தந்தையால் ஆதாயம், அம்மாவால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம்னு விதவிதமான ஒரு ஆதாயங்கள். ஏன்னா அவ்வளவு அடி வாங்கியாச்சு, அவ்வளவு மிதி வாங்கியாச்சு, அவ்வளவு உத வாங்கியாச்சு. ஒரு சமநிலைக்கு வருவதற்கு உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் உங்களை தூக்கி கொடுக்கிறது. தோல்வி மட்டும்தான் எங்களுக்கு மிச்சமாச்சு. எங்கெல்லாம் மிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் அடி வாங்கி தோல்வியே மொத்தமாக மிச்சமான எங்களுக்கு மேல லாஸே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா லாஸையும் நாங்கள் சந்தித்து விட்டோம். ஆக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் பூரணமாக அந்த 7.5 சனி உங்களை விடுகிறது. திரும்ப இனிமே 22 வருஷத்துக்கு இந்த 7.5 சனிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன். முதலில் மார்ச் மாதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீன ராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணிதம் பிரகாரம் அவர் ஏற்கனவே மீனராசி மண்டலத்துக்குள் வந்துவிட்டார். மார்ச் மாதத்தின் தொடக்கம் 2ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் உச்சபலம் பெற போகிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தொடக்கமாக இதே மீனராசி மண்டலத்தில் சூரியனும் பிரவேசமாக போகிறார். மேலும் மார்ச் 20 இது நாள் வரை கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள் வக்ர நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களது ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். மகர ராசிக்கு குட் நியூஸ் சொல்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தோல்வி மட்டும்தான் எங்களுக்கு மிச்சமாச்சு. எங்கெல்லாம் மிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் அடி வாங்கி தோல்வியே மொத்தமாக மிச்சமான எங்களுக்கு மேல லாஸே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா லாஸையும் நாங்கள் சந்தித்து விட்டோம். இப்போ இதிலிருந்து வெளியில வருவதற்கு என்ன எங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் பூரணமாக அந்த 7.5 சனி உங்களை விடுகிறது. திரும்ப இனிமே 22 வருஷத்துக்கு இந்த 7.5 சனிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கவே வேண்டாம். அப்போ அது ஒரு பெரிய பிளஸ். 2ஆம் இடத்தில் கூட்டமா ஒரு 5 கிரகங்கள் இருக்கிறது. அதுல ஒரு 2 கிரகங்கள் 2ஆம் இடத்தை விட்டு வெளியில போனா 3 கிரகங்கள் இருக்கிறது இந்த மாதத்தில். அப்போ அந்த 5 கிரகங்களுமே உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு இந்த 3 விஷயங்களையும் தூக்கித்தான் கொடுக்க வேண்டும். அதில் உங்களுக்கு ஆப்போசிட் கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை, இது எல்லாமே ராகுவின் கீழ் அடக்கம். ராகுங்கிற கிரகம் என்ன பண்ண போறாருன்னா, தன்னுடன் இருக்கக்கூடிய கிரகங்களின் ஆற்றலையும் தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் ஆற்றலையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அதனை மேக்னிஃபை பண்ணி அதனை ஆம்பிளிஃபை பண்ணி பல மடங்கு அதனை ஒளிப்பெருக்கி போல் செயல்பட்டு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் பாசிட்டிவையும் கொடுப்பார், நெகட்டிவையும் கொடுப்பார். ஆனால் அவர் இப்பொழுது குருவின் பார்வையில் இருப்பதனால் பாசிட்டிவை மட்டும்தான் கொடுத்து
கொடுத்து ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதியின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகிறார். அப்போ தனம், குடும்பம், வாக்கு. குறிப்பா இதுல யார் மூலமெல்லாம் உங்களுக்கு ஆதாயம்னா, இடம் பூமி மூலம் ஆதாயம், சகோதரர் மூலம் ஆதாயம், தந்தையால் ஆதாயம், அம்மாவால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம்னு விதவிதமான ஒரு ஆதாயங்கள். ஏன்னா அவ்வளவு அடி வாங்கியாச்சு, அவ்வளவு மிதி வாங்கியாச்சு, அவ்வளவு வாங்கியாச்சு. ஒரு சமநிலைக்கு வருவதற்கு உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் உங்களை தூக்கி கொடுக்கிறது. உங்களுக்கு 10ஆம் அதிபதி, உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிரன் என்ன பண்றாருன்னா உச்சமடைகிறார். அவர் உங்களுடைய ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம், உங்க ராசியாதிபதியுடன் இணைகிறார், உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் வருகிறார். அவர் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். திரும்பவும் இந்த உச்ச சுக்கிரன் வருவதற்கு இன்னும் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். அதுவும் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அவர் அமரப்போகிறார். யாரோட சேரப்போகிறார்னா சாட்டர்ன், உங்க ராசியாதிபதி. அப்போ உங்க ராசியாதிபதிக்கு அந்த சுக்கிரனுடைய அந்த ஒளிவட்டம், அந்த ஒரு தேஜஸ், அந்த ஒரு ஓரா, அந்த ஒரு பிரகாசம், சந்தோஷம், உல்லாசம், ஈர்ப்பு, அட்ராக்ஷன், இவை அனைத்தும் உங்களுக்கு அது வெற்றியாக மாறி உங்களுடைய பாக்கியத்தை பார்க்கிறது. இப்போ உங்க ராசியாதிபதி போடக்கூடிய திட்டம் அப்படின்னா, அவர் சாட்டர்னுங்கிறதுனால நிறுத்தி நிதானமா பொறுமையா லாங் டேர்ம் தொலைநோக்கு பார்வைங்கிற மாதிரி, இன்னைக்கு ஆரம்பிச்சேன் நாளைக்கு விற்றேன் நாளான்னைக்கு மூடினேங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் போடக்கூடிய திட்டம் வெற்றியாகவும் லாபமாகவும் பிறகு பாக்கியமாகவும் வரும். பகை கிரகமாக இருந்தாலும் சூரியன் அசுப கிரகமாக இருந்தாலும் மார்ச் 15 தேதிக்கு பிறகு வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து வெற்றியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதியில் வந்து அமருகிறது. அப்போ இதுவும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய வாக்கில் பேச்சில் பளிச்சென்ற வார்த்தைகள் வரும். வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி வரும். லாபாதிபதி குரு பார்வை, செவ்வாய்ங்கிறவர் குரு மங்கள யோகம். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலம், வாடகைக்கு ஆள் வரல, டெனண்ட் வரலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் லாங் டேர்ம் பெனிஃபிட். எப்படி தேடி எப்படி பார்த்தாலும் தனம், குடும்பம், லாபம், வெற்றி, சுகம், கம்ஃபர்ட், பாக்கியம். இதில் புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வக்ரம், அவர் பாக்கியாதிபதி. அப்போ அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக, இழந்த விஷயத்தை பெறுவதற்காக, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு மின்னல் வேகத்தில் எல்லா விஷயத்தையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பூரணமாக மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் குருவின் பார்வையில். அப்போ 2ஆம் இடம்னாவே உங்களுக்கு தனஸ்தானம், உங்களுக்கு தனப்பிராப்தத்தை உங்கள் கணவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். வயதில் மூத்தனவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக சுக்கிரன் உச்சம் அப்படின்னு சொல்வதும், ராசியாதிபதி சுக்கிரன் சேர்க்கைங்கிறதும் எல்லா விஷயத்திலும் பிரமாதமான ஒரு வெளிப்பாடு. குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் பூமி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விற்க வேண்டிய விஷயங்களை விற்று ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா, கல்வி ஸ்தானத்தில் புதன், அப்போ புத்திகாரகன் புதன் உங்க கல்வி ஸ்தானத்தில், உங்களுடைய புத்தியில ஒரு பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனம் உங்களுடைய கல்வியில் வெளிப்பாடாக இருக்கும் சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. உச்ச சுக்கிரன் கொடுக்கக்கூடிய முதல் தரமான ராஜயோகம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, மகர ராசிக்கு பூரண சுபக்கிரகமே சுக்கிரன் தான். அவர் தான் பஞ்சமாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வருகிறார். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். யூ கேன் ஜஸ்ட் லிட்டரலி பிளாஸ்ட் இட். வாழ்த்துக்கள்.